எனக்கு முன்னாடி பேசுனாங்க, நான் ஏதோ உழைப்புக்கு உதாரணம், பிளே ஆஃப் ஈஸியாக வந்துட்டேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் கொடுத்த 4 பாயிண்ட்னால தான் எங்களுக்கு ஒரு உத்வேகமே கிடைச்சது. அவர் நேற்று பஞ்சாப் கூட ஜெயிச்சதுனால தான் எங்களால் பிளே ஆஃப் கனவு ஈஸியாகவே ஆச்சு. எங்கள் காசு தாத்தா அடிக்கடி ஒன்று சொல்லுவார், வெயில் காலத்தில் வேர்க்குதே நினச்சி ஏசியும் ஃபேனையும் ஒன்றா போட்டால் இபி பில் கட்ட முடியாது, கையை பிசு பிசு ஆகுமே நினச்சா தேனை நக்க முடியாது, அடுத்தவன் ரெஸ்ட் எடுக்கிறானே நினச்சி நம்மளும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா ஒன்றும் நொட்ட முடியாதுன்னு பாரு. கடைசியாக ஒன்று சொல்ல ஆசைப்பட்றேன், அவருக்கு நான் பங்காளியாக கிடைச்சதுக்கு அவர் ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும்னாங்க. எனக்கு தான் அவர் பங்காளியாக கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கணும். பங்காளி கையை கொடுங்க, பங்காளி கையை கொடுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் கேப்டன்சிலேருந்து வெளியே போய் பூம்ராவை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் ஜெயிச்சதெல்லாம் ஸ்மார்ட் மூவ். யோ நீ வேற, நானே பும்ராவை போட்டது ஈஸியா தோக்கிறதுக்கு தான். அவன் ஜெயிச்சுட்டாயா? தோக்கிறதுக்கா?